பிரெக்னன்சில வேனிஷிங் ட்வின்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில ஒரு பேபி ஃபார்ம் ஆகும்போது அது ஒரு ட்வின் பிரெக்னன்சியா ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்றோம் இல்லைங்களா? ரஃபா ஒரு 5 to 6 வீக்ஸ் பீரியட் ஆஃப் ஜெஸ்டேஷன் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 2 பேபிஸ் டெவலப் ஆயிருக்கும். ஆனா நெக்ஸ்ட் ஸ்கேன் அதாவது ஒரு 2 to 3 வீக்ஸ்ல அந்த பேபிஸோட growth அசஸ் பண்றதுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஒரு பேபியோட growth கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருக்கும். இன்னொரு பேபி நார்மலா டெவலப் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு மேல அந்த ஃபர்ஸ்ட் பேபியோட growth நடக்காது. இதுக்கு பேரு தான் வேனிஷிங் ட்வின் சிண்ட்ரோம். இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேபி அந்த டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆச்சு பாத்தீங்களா, அந்த பேபியோட ஜெனடிக் கோடிங்ல ஏதாவது எரர்ஸ் இருக்கலாம். ஸோ இது நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். ஃபியூச்சர் ஆன் என்ன ஆகும் இந்த பிரெக்னன்சில பாத்தீங்கன்னா, இந்த செகண்ட் பேபியோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போயிட்டு தான் இருக்கும். இது ஏதாவது நம்ம பண்ணி தவிர்த்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நேச்சுரலா நடக்கிற விஷயம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேபியோட டிஷ்யூஸ்க்கு என்ன ஆகும்? பேபியோட டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா மதரோட பிளட்லயே ஸ்லோவா அப்சார்ப் ஆகிரும். இதை நம்ம தனியா பிரெக்னன்சி டைம்ல ரிமூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி அவசியம் எதுவும் கிடையாது. தேங்க்யூ.